வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய அமைப்புகள் அறிவிப்பு. டெல்லிக்குள் பேரணி நடத்தும் திட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என திட்டவட்டம். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை. கல்பாக்கம் ஈநுலை திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். வட தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என வைகோ எதிர்ப்பு. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கீடு. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பெங்களூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைப்பு. கர்நாடக உள்துறை அமைச்சர் அதிரடி. நாடு முழுவதும் மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளது. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களில் டெல்லி நோக்கி புறப்பட்டனர். டெல்லி எல்லைக்குள் விவசாயிகளை நுழைய விடாமல் மத்திய அரசு கம்பி வேலி தடுப்புகளையும் தடுப்பு சிமெண்ட் கட்டைகளையும் வைத்து தடுக்க முயன்றனர். தடுப்பு சுவர்களை எழுப்பி விவசாயிகளை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளையும் தண்ணீர் ரப்பர் குண்டுகளையும் மழை போல வீசி தாக்கினர். இந்த தாக்குதலின் போதே பேச்சுவார்த்தையும் நடந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் நடந்த தாக்குதலில் கியான் சிங் என்ற 65 வயது விவசாயி உயிரிழந்தார். இந்நிலையில் நாடு முழுவதும் மார்ச் 10ஆம் தேதி விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். மார்ச் 10 நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளது. டெல்லியில் போராட்டம் நடத்தும் முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் நாடு முழுவதிலும் இருந்து மார்ச் 6ஆம் தேதி விமானம், ரயில், பேருந்து மூலம் விவசாயிகள் டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை வரவுள்ள நிலையில் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வருகிறார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சியினர் கலந்து கொள்கிறார்கள் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி நாளை சென்னை வரவுள்ள நிலையில் பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதற்கு ஏற்றாற்போல் பயணத்தை திட்டமிட சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதன்படி பொதுக்கூட்டம் நடைபெறும் அதை சுற்றியுள்ள சாலைகளில் குறிப்பாக அண்ணா சாலை, SV பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, GST சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, சிப்பேட் சந்திப்பு மற்றும் 100 அடி சாலை வரை போக்குவரத்து சிறிதளவு நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வாகன ஓட்டிகள் தங்களது பயணத்தை இந்த சாலைகளை தவிர்த்து மாற்று வழியில் செல்ல திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஈநுலை திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க கூடாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை வளாகத்தில் பாவினி என்னும் பொதுத்துறை நிறுவனத்தால் கடந்த 2003 இருந்து 500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மாதிரி அதிவேக ஈநுலை கட்டப்பட்டு வருகிறது. இந்த அதிவேக ஈநுலையின் முக்கியத்துவமுறும் நிலைக்கான எரிபொருள் நிரப்பும் பணிகளை பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி துவக்கி வைக்க உள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரவ சோடியத்தை குளிர்விப்பானாகவும் ஆபத்தான புளுட்டோனியத்தை எரிபொருளாகவும் கொண்ட இத்தொழில்நுட்பம் மிகவும் ஆபத்தானது என்பதால் உலக நாடுகளை இந்த ஈநுலைகளை கைவிட்டு விட்டதாக எச்சரித்துள்ளார். பன்னாட்டு அணுசக்தி முகமையின் கட்டுப்பாடுகள் எதுவும் இந்த ஈநுலைகளுக்கு கிடையாது என்பதால் இந்த உலைகளில் இருந்து வெளியாகும் கழிவுகள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம் என்கிற சந்தேகமும் எழுந்துள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களிலிருந்து அணு உலைகளுக்கும் அணு கழிவு மையங்களுக்கும் எதிர்ப்பு வந்தால் அத்திட்டங்களை கைவிடும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இத்தகைய நாசகார திட்டங்களை கொண்டு வருவதாக வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு நிதி, எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜக அரசு நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஈநுலை என தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தான திட்டங்களையே திணிக்க நினைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். சென்னைக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் எனவே ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இத்திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பை பாஜக அரசியலாக்குவதாக கர்நாடக துணை முதல்வர் TK சிவகுமார் விமர்சித்துள்ளார். பெங்களூரு நகரின் ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபலமான உணவகத்தில் கடந்த வெள்ளியன்று குண்டு வெடித்தது. இதில் கடை ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என 9 பேர் காயமடைந்தனர். குண்டு வெடித்த வழக்கில் சந்தேகப்படும் நபர் நடந்து செல்லும் CCTV காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்
குண்டுவெடிப்பு சம்பவத்தை வைத்து பாஜக அரசியல் செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டார். மங்களூரு குண்டுவெடிப்புக்கும் பெங்களூரு குண்டுவெடிப்புக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கர்நாடக முதல்வர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை அரசே ஏற்கும் எனவும் அறிவித்துள்ளார். மேலும் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பிய தகவலை அடுத்து தமிழகம் முழுவதும் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு காரணமான பயங்கரவாதி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாநிலங்களில் பதுங்கி இருக்கலாம் என காவல்துறையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகா பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து கர்நாடக உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். போலித்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளை ஒன்றிய அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என 43,051 மையங்களில் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த மையங்களில் 57,84,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குழந்தைகளின் வசதிக்காக இன்று முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சோதனை சாவடிகள், விமான நிலையங்களில் பயண வழி மையங்கள் மூலம் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நடமாடும் குழுக்கள் மூலமாக தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க வழிவகை செய்யப்பட்டது. சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன் ஆர்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட்ட நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், நாகை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு பொது மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மரங்கள் அகற்றப்படவில்லை, அதனால்தான் மதுரை எய்ம்ஸ் காலதாமதம் என குழந்தைத்தனமான போலித்தனமான காரணத்தை கூறாமல் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளை ஒன்றிய அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் கட்டமைப்புகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக தொடங்கி வைத்து வருகிறார்கள். கடந்த வாரம் மதுரையில் கட்டப்பட்ட ஜைகா நிதி உதவியுடன், அதாவது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் கட்டப்பட்ட 342 கோடியே 46 லட்சம் மதிப்பிலான மதுரையின் மருத்துவ கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் நாளை டெல்டா மாவட்ட மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகிற வகையில் 254 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 700 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையை நாகப்பட்டினத்தில் நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களை பாஜக பயன்படுத்த கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜெயக்குமார், இதற்கு அவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், எம்ஜிஆர், ஜெயலலிதா முகங்களை காட்டி பாஜக மக்களை ஏமாற்ற முயன்றால் அது நடக்காது என்றும் அந்த 2 முகங்களுக்கு அதிமுக மட்டுமே சொந்தமானது எனவும் தெரிவித்தார். இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய எழுச்சி மாநாட்டை நடத்துவதாக கூறும் அண்ணாமலை காலி செயர்களை பார்த்து பேசியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என குறிப்பிட்ட ஜெயக்குமார், பிரதமர் மோடி தமிழகம் வருவதால் ஒன்றும் நடக்காது என தெரிவித்தார். இல்லை, புதுவையிலே இது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மாநில செயலாளர். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் இது பிஜேபி வெட்கப்படணும், வேதனை வெட்கப்படணும். பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலைப்படுத்தா? அப்போ உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து 2 முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாற்றலான்னு நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்கு சொந்தக்காரன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் எடுத்துருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது இன்றைக்கி. அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு. உங்கள் டிவியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது. நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி.
சேருக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. சுத்தமாக காலி, ஒருத்தரும் கிடையாது இன்றைக்கி. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இன்றைக்கி. நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றுள்ள பாஜக தங்களுக்கு புதுவையை ஒதுக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. பாஜக மேலிட தலைவர்களும் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் புதுவை மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுவை முதல்வருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார். ஏற்கனவே மாநிலங்களவை இடத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்திருந்த நிலையில் மக்களவை இடத்தையும் கூட்டணிக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை 50வது நாளை நிறைவு செய்ய உள்ள நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெறும் ஆர்ஜேடி கட்சியின் பேரணியில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள உள்ளார். கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய ராகுல் காந்தி பாகிஸ்தானை விட இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பங்களாதேஷ், பூட்டானை காட்டிலும் இந்தியாவில் பெருமளவு இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு போன்றவற்றால் சிறு தொழில்களை பிரதமர் மோடி முடக்கியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அக்னிவீர் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ராணுவ வீரர்கள் பாரபட்சமாக நடத்தப்படுவதாகவும் இது நியாயமற்றது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இடுபொருட்களின் விலை சற்று உயர்ந்துள்ளதால் 4 வகையான ஐஸ்கிரீம் விலை மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளதாக ஐஸ்கிரீம் விலையேற்றம் குறித்து ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஆவின் நிறுவனம் சார்பில் விற்பனை செய்யப்படும் சாக்கோபார், வெண்ணிலா, கோன் வெண்ணிலா, கிளாசிக் கோன் சாக்லேட் உள்ளிட்ட ஐஸ்கிரீம்களின் விலையை உயர்த்தியுள்ளது. அதன்படி 65 மில்லி லிட்டர் சாக்கோபார் 20 25 ரூபாயாகவும் 125 மில்லி லிட்டர் பால் வெண்ணிலா 28 30 ரூபாயாகவும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 100 மில்லி லிட்டர் கிளாசிக் கோன் வெண்ணிலா மற்றும் கிளாசிக் கோன் சாக்லேட் 30 35 ரூபாயாகவும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆவின் நிறுவனம் சார்பில் விற்கப்படும் ஐஸ்கிரீம்களின் விலை 2 முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்ட நிலையில் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதற்கிடையே ஆவின் ஐஸ்கிரீம் விலை உயர்வு குறித்த அறிவிப்பு நேற்று வெளியான நிலையில் எல்லா வகை ஐஸ்கிரீம்களின் விலையும் உயர்த்தப்படவில்லை என்றும் 4 வகை ஐஸ்கிரீம்களின் விலை மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான ஆன்லைன் செயலி அடுத்த வாரம் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். மே மாதத்திற்குள் அதிக அளவு உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செயலிக்கான பாஸ்வேர்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பாஸ்வேர்டை பயன்படுத்தி தங்கள் மாவட்டங்களுக்கான உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சியில் கலந்து கொண்டு பேசிய கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கரூரில் தடுப்பணை திட்டங்கள், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் உட்பட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். கொடைக்கானல் வனக்கோட்டத்தில் உள்ள 7 வன சரகங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. கொடைக்கானல் வனசரக மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா, ஏசிஎஃப் சக்திவேல், ரேஞ்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிளை கேச்சிங், பிளாக் அண்ட் ஆரஞ்சு பிளை கேச்சிங் உள்ளிட்ட 25 அரிய வகை பறவை இனங்கள் மலைப்பகுதியில் உள்ளதாக வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார். கோவையில் கோனியம்மன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை டவுன்ஹால் பகுதியில் கோனியம்மன் கோயில் தேர் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வாங்கி சென்றனர். திருப்பூரில் ஆர்டிஓ பணியில் உள்ளதாக கூறி 1 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்த தம்பதியரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூரை சேர்ந்த கவிதா என்ற பெண் பொதுமக்களிடம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்டிஓவாக வேலை செய்து வருவதாகவும், தமிழ்நாடு அரசின் குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கும் பணியில் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கும் வேலை செய்து வருவதாகவும், போலி அடையாள அட்டையை காண்பித்து வீடுகள் வாங்கி தருவதாகவும், அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி 1 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கவிதா மற்றும் ராஜ்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பாதுகாவலரை ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் தாக்கியதால் அம்மருத்துவமனையின் தூய்மை பணியாளர்கள் பாதுகாவலர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவரின் உறவினர்கள் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் நோயாளியை பார்க்க வந்தனர். அப்போது அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர் மாதேஷ் பார்வையாளர் நேரத்தில் தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறி தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த உறவினர்கள் பாதுகாவலர்களை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த பாதுகாவலர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பாதுகாவலர்களை தாக்கிய கும்பலை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என மருத்துவமனையின் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் என 75க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நகராட்சி தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து மெகா தூய்மை பணியை வட்டார போக்குவரத்து அலுவலர் ராம்குமார் துவக்கி வைத்தார். 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்திற்கு தினம்தோறும் வாகன பதிவு செய்வதற்கும் வாகன உரிமம் பெறுவதற்கும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இங்கு குப்பைகள் தேங்கியதால் தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அறக்கட்டளை சார்பில் மெகா தூய்மை பணி நடைபெற்றது. இதனை போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 689 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10.43 கோடியில் 689 பணிகள் நடைபெற உள்ள நிலையில் மயிலாடுதுறையை அடுத்த நாகன்குடி கிராமத்தில் தூர்வாரும் பணியினை அமைச்சர் மெய்யநாதன் தொடக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வஞ்சூரில் உள்ள அரசு பள்ளியில் ஜப்பான் சுட்டோராய் கராத்தே பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று கராத்தே சண்டை, சுருள் வாள் சுற்றுதல், தற்காப்பு மற்றும் தனித்திறன் ஓடுகள் உடைத்தல் ஆகியவைகள் செய்து காட்டி அசத்தினர். இதில் திரளான மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள், சான்றுகள், கோப்பைகளை இந்திய தலைமை கராத்தே பயிற்சியாளர் ரமேஷ் பங்கேற்று வழங்கினார். உத்தரப்பிரதேசத்தில் தலித் மாணவரை சுட்டுக் கொன்ற பாஜக அரசை கண்டித்து தென்காசியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது தலித் மாணவர் சுமேஷ் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசே காரணம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச பாஜக அரசை கண்டித்து தென்காசியில் காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் சிக்கல்களை களைவதற்கு தென்காசி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் நலத்திட்ட முகாம் ICI ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளில் 182 பேருக்கு தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. மேலும் 71 பயனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நள்ளிரவில் ஆட்டோ கண்ணாடியை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட கஞ்சா போதை இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திமுகவை யார் வந்தாலும் அழிக்க முடியாது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடாது என பிரதமர் மோடி நினைப்பதாக தெரிவித்தார். LIC விற்கப்படி இப்படி எல்லாமே வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய நாட்டையே வித்து திங்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆட்சி நடத்தி வருகிறது. அந்த கூட்டம் மீண்டும் ஆட்சி வந்துவிடக்கூடாது. அதுதான், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா மோடி அவருடைய ஆட்சி வரக்கூடாது. ஆகவே இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். யார் வரக்கூடாது என்பதை நாம் மனதில் கொண்டு கட்சி பணி ஆற்ற வேண்டும். ஜனநாயகத்தை காத்திட நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் அமெரிக்கா வான்வழியாக நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்தது. காசாவில் இஸ்ரேல் சுமார் 5 மாதங்களாக நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30,320 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 92 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 156 பேர் காயமடைந்தனர் எனவும் தெரிவித்தனர்.
காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இதுகுறித்து ஹமாஸ் முடிவெடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் அமெரிக்கா வான் வழியாக நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய அமைப்புகள் அறிவிப்பு. டெல்லிக்குள் பேரணி நடத்தும் திட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என திட்டவட்டம். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை. கல்பாக்கம் ஈநூலை திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். வட தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என வைகோ எதிர்ப்பு. புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கீடு. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பெங்களூர் குண்டுவெடிப்பு தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைப்பு. கர்நாடக உள்துறை அமைச்சர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.